வணக்கங்க. அதாவது ஞானம் அப்படிங்கிறது ஒரு 6 வகையான புரிதலை அடிப்படையாக கொண்டது. அது என்னன்னா, தன்னை பற்றி, இறைவனை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, பந்தங்களை பற்றி, மோட்சத்தை பற்றி, பந்த நிவர்த்தி அல்லது மோட்சத்தை அடைகின்ற வழிமுறைகள் பற்றி என்ற இந்த 6 விஷயங்களை பற்றிய ஒரு புரிதலைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம். இந்த 6 விஷயங்களை பற்றி விளக்குவதுதான் தத்துவங்களுடைய அடிப்படை விஷயம். இப்போ உலகத்திலே பல்வேறுபட்ட தத்துவங்கள் இருக்கிறது. அந்த தத்துவங்கள் எல்லாமே இந்த 6 விஷயங்களை பற்றி குறிப்பிடவனவாக இருக்கும். அப்போ மறுபடியும் உங்களுடைய நினைவுக்காக அதை திருப்பி சொல்கிறேன். அதாவது தன்னை பற்றினா ஆத்மாவை பற்றிய புரிதல் வேண்டும். ரெண்டாவது, இறைவனை பற்றிய புரிதல் வேண்டும். மூன்றாவது, இந்த அகிலத்தை பற்றிய புரிதல் வேண்டும். புரிதல் வேண்டும் என்றால் அந்த தத்துவம் நமக்கு விளக்கியாக வேண்டும். ஆன்மா அப்படின்னா என்னன்னு விளக்கணும். கடவுள் என்றால் என்ன என்பதனை நீக்கமற சந்தேகமற விளக்க வேண்டும். இந்த அகிலம் என்பது என்ன என்பதனை இது சந்தேகமற விளக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி ஜீவன்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு காரணமான பந்தத்திற்கு எது காரணம் என்பதனை அது விளக்கியாக வேண்டும். அதுக்கு பின்னாடி மோட்சத்திற்கான காரணம் எது, மோட்சம்னா என்ன, அந்த மோட்சத்திற்கான விஷயம் என்ன என்பதனை அது விளக்கியாக வேண்டும். அப்போ இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கு எது மார்க்கம் என்ற விஷயத்தை அது சொல்லும். ஸோ இதெல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை தான் நாம் தத்துவம் என்றும் தரிசனம் என்றும் நாம் சொல்லுகிறோம். அப்போ உலகில் பல்வேறுபட்ட தரிசனங்கள் இருக்கிறது. அவற்றை அவரவர்கள் அறிந்த தரிசனத்தின் வாயிலாக நாம் அவற்றை புரிந்து கொள்ளலாம். இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்பது நமது விவாத பொருள். இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஜெகத் மித்யா, பிரம்மம் சத்தியம் என்ற 2 வார்த்தை இருக்குது. இந்த 2 வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்கு நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்று விளங்கியது போல் விளங்கிட்டுமேன்னு நம்ம நினைக்கும் போது திருப்பி துன்பம் சூழ்ந்து கொள்ளும். அவற்றையிலிருந்து விடுபடுவதற்கு ஆழ் மனதிலே துன்பம் இல்லை என்பதனை நாம் அறிந்திருந்தாலும் புற உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் வெகுவாக நம்மை பாதிக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த மித்யா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மித்யா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சிந்தித்த வேளையில் இந்த ஜெகத் மித்யா என்பதனை நான் ஒரு வகையில் புரிந்து வைத்திருந்தேன். அது என்னென்னா, இந்த உலகம் பொய்யானது என்பது அந்த ஜெகத் மித்யா என்று சொல்வதற்கான பொருளாக இருக்கும். இந்த உலகம் பொய்யானது, எந்த நிகழ்வுகள் அனைத்துமே பொய்யானவை, அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாமே நேற்று இல்லாமல் இருந்தது, தற்காலிகத்தில் இருப்பது, ஒரு எதிர்காலத்தில் இல்லாமல் போவது. அப்போ தற்காலிகத்தில் மட்டும் எது இருப்பாக ஒன்று இருக்கிறதோ அதை மித்யான்னு அந்த மித்யாவிற்கான இலக்கணம் சொல்லுகின்றவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ மித்யா என்பதற்கு இலக்கணம் அதுதான். அதாவது அது நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கும். ஸோ எதிர்காலத்திலையும் கடந்த காலத்திலும் இல்லாமல் இருக்கிறது. எது ஒன்று எதிர்காலத்திலும் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் இருக்கிறதோ அது சத்தியம். எது தற்காலத்தில் மட்டும் இருக்கிறதோ அது மித்யா. அப்புறம் இப்போ நாம் காணுகின்ற ஒன்றை ஆராய்ந்து பார்க்கும்போது அவற்றை ஒன்றில் ஒன்று அடுக்கி 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 சென்று கடைசியில் எதில் அது கழியாமல் இருக்கிறதோ அது சத்தியம். இது கழிஞ்சு போன எல்லாமே மித்யா. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த
ஒரு அறிவு, ஒரு தத்துவம் நமக்கு இந்த அறிவை தருகிறது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை, அதுதான் இதில் நான் சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, இந்த ஜெகத் மித்யா என்பதை ஒரு சைடில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் பிரம்மம் சத்தியம் என்பதனை நாம் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்குது. அது ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரியுது. அது என்ன அந்த புரிதல் அப்படின்னா, இந்த உலகம் முற்றிலும் பொய்யானது என்ற சிந்தனையிலிருந்து இந்த உலகம் பொய்யும் மெய்யும் கலந்தது என்ற சிந்தனைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டியது இருக்கு. இந்த உலகம் சத்தியமும் கலந்தது, சத்தியம் இல்லாமல் மித்யா தனித்து இருக்க முடியாது. இந்த சத்தியத்தின் மேல்தான் இந்த பொய்யான உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் முழுமையான ஒரு அறிவு. இப்போ இதுக்கு நாம் அந்த கயிறு பாம்பு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ கயிறு தான் நமக்கு பாம்பாக தோன்றுகிறது. கயிறே அங்கே இல்லைன்னா இந்த பாம்பு தோன்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்மளுடைய ஒரு பகுதி சத்யா, அதாவது இந்த உலகம் மித்யா என்ற புரிதல் ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் சாக்ஷாத் பிரம்மம் சத்தியம், இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு தான். அப்போ இந்த உலகம் என்பது முற்றிலும் பொய்யானது என்று ஒரு நிலையில் நம்ம ஒதுக்கிட முடியாது. இது சத்தியத்தின் வெளிப்பாடு தான். ஆக சத்தியம் இல்லாமல் மித்தியா கிடையாது. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் சத்தியமும் இருக்கிறது. நீங்கள் இந்த சத்தியம் என்ற பகுதியை பார்க்காமல் மனிதர்களை பார்க்கும்போது இது மித்தியா, அவர்கள் அப்படித்தான் என்ற ஒரு வகையான வெறுப்புணர்வு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே சத்தியம்தான். அந்த சத்தியம் அவரவர்கள் பார்வையிலே அவரவர்கள் தனித்திருப்பதனாலே அவை மித்யாவாகவும் தோன்றுகின்றன. அப்போ இந்த பொய் கலந்திருக்கிறது என்றால் அது சத்தியத்தில் கலந்திருக்கிறது, சத்தியம் பொய்யில் கலந்திருக்கிறது. அப்போ இந்த உலகம் ஒரு கலப்பாக இருக்கிறது. இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டு நாம் எதை மித்யா என்று அறிவினால் கழிக்க முடியுமோ அதை அறிவினால் கழித்து ஏகத்தை நாம் சத்தியம் என்று ஏற்கின்ற தன்மை வரும்போது தான் நமக்கு முழுமையான மனோ அமைதி உண்டாகும். தன்னை சத்தியம் என்று தீர்க்கமாக அறிய வேண்டும். இந்த சரீரம் மித்யா என்பதனை தீர்க்கமாக அறிய வேண்டும். நம்மை அறிவது போலேயே பிறர் ஜீவராசிகளையும் நாம் அறிந்து தெளிதல் வேண்டும். அவர்களுக்குள்ளும் சத்திய மித்யா கலப்பு இருக்கிறது. உலகத்தில் உள்ள தாவரங்கள், உலகத்தில் உள்ள பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் என்று பாராபட்சம் இல்லாமல், கடல், ஆகாயம், சூரியன் என்று பாராபட்சம் இல்லாமல் சத்திய மித்யா கலந்த நிலையில் இருக்கிறது. அப்போ நமக்கு தத்துவம் என்ன நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறது என்றால், இந்த சத்தியத்தையும் மித்யாவையும் அறிவினால் பிரித்து அறிகின்ற தன்மை ஞானம். அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம ஜீவன் என்பது என்ன அடிப்படையில் வருகிறது, உலகம் என்பது எந்த அடிப்படையில் வருகிறது, கடவுள் என்பது எந்த அடிப்படையில் வருகிறது, பந்தம் என்பது எந்த அடிப்படையில் வருகிறது, மோட்சம் என்பது எந்த அடிப்படையில் இருக்கிறது, இதற்கான வழிமுறை என்ன என்பதனை நமக்கு தத்துவங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். எனவே இது ஒரு நீண்ட பயணம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு டைமென்ஷன், ஒரு கோணம் நமக்கு புரியும். இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு கோணம் புரியும். இந்த முழுமையை சிறிது சிறிதாக நாம் பக்குவப்பட இந்த முழுமை நமக்கு சாத்தியமான ஒன்றுதான். வாய்மொழி கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.